அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். சரி, எசேக்கியேல் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 30, 31 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். ஆமென். இந்த நாளிலும் ஒரு தலையங்கமாய் இந்த தியானத்தை பார்க்கும் பொழுது, மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிக்கிறவர்கள், மற்றவர்களுக்காய் நம்ம இன்டர்சீட் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாய் நமக்கு உணர்த்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சத்தியங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் நேற்றைய தினத்தில் நானும் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் போட்ட ஒரு காரியம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு இன்டர்சீட் ஃபார் அதர்ஸ். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனம் கூறுகிறது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம செய்ய ஆண்டவர் நமக்கு அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். God is looking for someone. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடுகிறார். எதற்கு தேடுகிறார்? நாம அப்படியாய் ஜெபிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காய் விண்ணப்பிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். God is taking this very seriously. ஆண்டவர் அதை ரொம்ப ஒரு சாதாரண காரியமாக எடுத்துக்கொள்ளாமல் அது முக்கியமான காரியம். அல்லேலூயா. நம்ம அநேக வேளைகளில் நம்மளுடைய ஜெபங்கள், நம்ம இதுக்காக ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும், நம்முடைய வேலைகளுக்காய் ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம், நம்முடைய பேரண்ட்ஸுக்காய் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஃபேமிலிக்காய் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்காய் ஜெபிக்கிறோம். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழிக்காதபடிக்கு, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம ஜெபிக்காத பொழுது வேதம் கூறுகிறது, அவர்கள் மேல் ஆண்டவர் என்ன பண்றார்? நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த தேசத்திலேயோ நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேயோ, ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ, நம்ம ரிலேட்டிவ்ஸுக்காகவோ, நம்ம அறியாதவர்களுக்காய் நம்ம ஜெபிக்காது இருக்கும் பொழுது அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் ஊற்றப்படுகிறது. ஆமென். அவர்களை கோபம் ஊற்றப்படுகிறது மாத்திரம், அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அவர் உரைக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்சீடிங் ஃபார் அதர்ஸ். நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவர் உங்களை தேடுகிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் அநேக வேளையில் நமக்காக ஜெபிக்கிறோம், பட் டுடே காட் இஸ் ரிமைண்டிங் அஸ், நாம மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற, விண்ணப்பிக்கிற, திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் ஆண்டவருடைய பார்வையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி சொல்லுகிறார்? நம்மளை குறித்து ஆண்டவர் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாராம்? ஒரு ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி வேதம். ஒரு ஆசாரியன் நம்ம பேரை வைத்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மளை ஒரு ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது, முதலாவது ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன என்று சொல்லி ஜனங்களுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறது ஒரு ஆசாரியனுடைய வேலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம எல்லாருமே ஒரு ஆசாரியன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை, இந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பொறுப்பை நாம தவற விடும் பொழுது
அநேக விதமான விளைவுகளை நம்ம தேசத்திலோ, நம்மளுடைய குடும்பங்களிலோ, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மத்தியிலோ, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலோ நாம் பார்க்க கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்களை எதிர்பார்க்கிறார்? எஸ்தரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 12 14 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. எஸ்தர் 4வது அதிகாரம் 12 14 வசனம். போதும் ஆண்டி பாருங்க, வசனம் கூறுகிறது, இந்த 14வது வசனம், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எஸ்தர் ஒரு செய்தியை கேட்கிறார், யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி. அந்த செய்தியை அவள் கேட்ட உடனே அவள் என்ன செய்கிறார்? ஓ, இது நமக்கான வேலை இல்லை. என்னது? இது நமக்கான வேலை இல்லை. நான் ஒரு ராணி, நான் ஒரு இளவரசி, நான் எப்படி போய் நான் ஏதாவது செய்ய முடியும்? எப்படி நான் என் ஜனங்களுக்காய் பணிந்து பேச முடியும் என்று சொல்லி அவளுடைய இருதயத்தில் அவளுடைய மேன்மை, அவளுடைய படிப்பு, அவளுடைய வசதி, அவளுடைய பொருளாதாரம், அதை எல்லாவற்றையும் நினைத்து அவள் என்ன சொல்லுகிறாள்? இது வேற யாரோ பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கிறாள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அவள் இடத்துல சொன்ன, இந்த ராஜ மேன்மை உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இந்த காலத்திலே நீ உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு இந்த ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பதற்கு, இந்த தேசத்திலே ஆண்டவர் வைத்திருப்பதற்கு, இந்த குடும்பத்திலே, இந்த சகோதரர் மத்தியில், சகோதரிகள் மத்தியில், இந்த பட்டணத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறதற்குரிய நோக்கம் என்னவா? வேதம் கூறுகிறது, இந்த ராஜ மேன்மை நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நாம் இந்த காலத்திலே உதவியா இருக்கும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அது புரியறதில்ல. இந்த காலத்தில், இப்போ இருக்கிற காலத்தில், நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் நீ உதவியாக இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் உனக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்துருக்கிறாராம். இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், இந்த வசதிகளை கொடுத்திருக்கிறார், இந்த படிப்பை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்கு கொடுத்தார் ஆண்டவர்? எஸ்தர்கிட்ட கேட்குறார், இதெல்லாம் எதற்கு உனக்கு கொடுக்கப்பட்டது? இந்த மேன்மையெல்லாம் யாருக்கு கிடைக்காத ஒரு மேன்மையே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த காலத்தில் நீ உதவியாக இருக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலத்திலே நான் ஆண்டவருக்கு உதவியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. இனிமேல் சொல்லலாம், நான் இன்னொரு கொஞ்சம் வருஷம் கழித்து நான் செய்ய போகிறேன், இன்னொரு கொஞ்சம் வருஷம் கழித்து நான் செய்ய போகிறேன், நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன். அதுபோல தான் எஸ்தரும் சிந்தித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அவர்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் எழுந்து உபவாசம் இருந்து அவர்கள் விண்ணப்பிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில வேளைகளை நாம் சோர்வடைந்துடுறோம். நாம் ஜெபிச்சா என்ன நடக்க போகுது? எப்படி நம்ம ஜெபிச்சு என்ன நடக்க போகுது? நான் மற்றவர்களுக்காக விண்ணப்பித்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாங்க இந்த இடத்துல, லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகளில் சோர்வாக தான் இருக்கும். என்னடா இது, நம்மளும் ஜெபிக்கிறோம், ஒரு கல் கூட அசைய மாட்டுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மலையை பெயர்க்கிற மாதிரி விசுவாசம் இல்லைன்னா ஒரு கல்லையாவது நகர்த்துற மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குன்னு பார்த்தா, ஒரு ஜெபம் இருக்குன்னு பார்த்தா, சில வேளைகளில்
ஒரு சின்ன ஒரு கல்லை கூட நம்மளால் நகர்த்த முடியாத மாதிரி நமக்கு தோன்றுது. அப்புறம் நம்ம நினைக்கிறோம், எதற்கு இதுக்கு ஜெபிக்கணும், இந்த ஜெபத்தெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம ஜெபிக்கலாம், இதை புரிந்து கொள்ளணும். நாம ஜெபிக்கலாம், அது அவர்களுக்கு நடக்கலைங்கிறதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கிறோம், 2 பேர் 2 கை தட்டினாதான் அங்கே ஓசை வருது. ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கிறோம், அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்குது, அவருடைய இருதயம் கீழ்ப்படியாமையில் இருக்குது, அவருடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக இருக்குது. அதனால நீங்களும் நானும் என்ன பண்ணிடக்கூடாது, ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கு மேன்மைகளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். நாம அதற்காய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது நாம எதிர்பார்க்கிற மாற்றங்கள் நடக்காம இருக்கலாம். ஆண்டவர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அழிவை தாமதித்து வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு இன்னைக்கு சடுதியாய் வர வேண்டிய ஒரு அழிவை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, தாமதித்து பொறுமை காப்பார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. என்னாகமம் 14வது அதிகாரத்தில் 19 23 வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14:19 23 பாருங்க. இந்த வசனம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், அது முந்தின வசனங்கள் எல்லாம் 11 12 எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இப்பொழுது அவர்களை கொல்லும்படிக்காய் ஆண்டவர் ஒரு தீர்மானம் செய்கிறார். ரைட் நவ், இன்றைக்கு அவர்களை கொல்லும்படிக்காய் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் அந்த இடத்துல. ஆனால் அந்த நேரத்தில் மோசே தேவனுக்கு முன்பாக போய் அவர்களுக்காய் பணிந்து பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அவர்களுக்காய் பணிந்து பேசுகிறார். பணிந்து பேசும் பொழுது ஆண்டவர் சொல்ல, என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த அடையாளங்களையும் கண்டிருந்தும். ஆண்டவருக்கு ஏன் கோபம் அவர்கள் மேல? அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு கஷ்டத்திலிருந்து அவர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். எப்படி? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கஷ்டத்தில் நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து அவர் செய்த அடையாளங்களை கண்டிருந்தும். ஆண்டவர் இவ்வளவு கிருபையா நம்ம வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறாரே, இவ்வளவு உயர்வுகளை கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு மேன்மைகளை கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரே, இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்து மனிதரில் ஒருவரும். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், ஆண்டவர் அடையாளங்களை செய்திருக்கிறார், அதெல்லாம் ருசிச்சிருக்கிறாங்க, டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் அனுபவிக்கிறாங்க, வேலையில் அனுபவிக்கிறாங்க, வீட்டில் அனுபவிக்கிறாங்க, சரீரத்தில் அனுபவிக்கிறாங்க, எல்லாம் டெய்லி அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். 10 முறை ஆண்டவரை பரீட்சையும் பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களா ஆண்டவரை. நிறுத்துவாரா, நிறுத்த மாட்டாரா, சோதிச்சு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படியாமல் இருந்து பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கடினமாக இருந்து பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை 10 முறை பரீட்சை பார்த்தார்களாம். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு அவர்களை கொல்லும்படிக்காய் எடுத்த தீர்மானத்தை ஆண்டவர் சொல்றார், அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் வனாந்திரத்தில் என்ன ஆயிடுச்சு, அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனால் நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிறதற்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே அன்னைக்கு அழிக்கப்பட வேண்டியவர்களை ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு நேரத்தை கொடுத்து அவர் மனம் திரும்புவார்களா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாய் சில வேளைகளில் மோசே ஜெபித்த பொழுது அப்படியான காரியங்கள் நேரிட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த விதமாய் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது சில நேரத்தில் அவர்களுடைய கடினங்கள் போகணும், அவருடைய இருதயத்தில் இருக்கிற பெருமைகள் அகன்று போகணும், அவர்கள் இருதயத்தில் இருக்கிற மேட்டிமையான எண்ணங்கள், தன்னை குறித்து இருக்கிற அறிவு ஞானம் மேட்டிமையான சிந்தனைகள் அவர்களை விட்டு விலகினாதான் அந்த இடத்துல ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படும் அவருடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றார், சோதோம் குமாராவை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்றாரு ஆபிரகாம், இந்த செய்தியை கேட்ட உடனே சோதோம் பட்டணத்திற்காய் அவர் ஜெபிக்க துவங்குகிறார். ஆண்டவரே 50 பேர் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, விட்டுருவீங்களா அந்த பட்டணத்தை? சரி நான் விட்டுறேன்றார்.
ஒரு 45 பேர் இருந்தால் விட்டுருவீங்களா? நான் விட்டுறேன். 40 பேர் இருந்தால் விட்டுருவீங்களா? இப்படியே ஆண்டவரிடத்துல அந்த பட்டினத்திற்காய் அவர் பணிந்து பேசின ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரு, பட்டினம் எப்படியும் காக்கப்பட்டுரும், ஒரு 10 பேராவது இருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் தான் தப்பிச்சு வெளியே வந்தாங்க. ஹல்லேலூயா. சில வேளை நம்ம இந்த பட்டினத்துக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம், நம்ம இருக்கிற ஏரியாக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம். அவனை இப்போ ஏரியாவே ரட்சிக்கப்பட்டுரும், கடைசியில் அந்த பார்த்தா அந்த தெருவில் 3 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஸோ அதனால் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் மற்றவர்களுக்காய் விண்ணப்பிக்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தி விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சோர்வடைந்து ஆண்டவரிடத்தில் இனிமேல் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டு, ஆண்டவரிடத்தில் நான் என்ன விண்ணப்பித்தாலும் அவர் கடைசியில் பார்த்தா சோதோமை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜெபிக்காம ஆபிரகாம் இல்லை. ஆபிரகாம் தொடர்ந்து கர்த்தரை இறுக பற்றி கொண்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சில வேளை நாம் நினைக்கிறோம் நாம் பர்ஃபெக்டாக இல்லை, நம்ம பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் ஜெபிக்கலாம். எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் முதல்ல சரியானதுக்கப்புறம் இன்னொருத்தர் சரியாகிறதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமென். நாம் பர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜெபிக்கணும்னா இம்மையில் ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. மறுமையில் தான் போய் ஜெபிக்கணும். ஆமென். பரலோகம் போய் தான் இனிமேல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி பார்த்தோம்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்மளிடத்துல குறைவுகள் இருக்குது, நாமளே பலவீனவர்கள் தான் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ், நாம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, சாராளை தன்னுடைய மனைவியாய் காட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணார்? என்ன சொன்னார்? பொய் சொன்னார். பொய் சொன்னார். இப்போ பொய் சொன்ன மனுஷனுடைய ஜெபத்தை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது ஆக்சுவலாக, கரெக்டா? ஆனால் இங்கே வசனம் கூறுகிறது, ஆதியாகமம் 20:17-18 எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கின் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். யார் ஜெபிக்கிறா? யார் ஆபிரகாம்னால தான் பிரச்சனையே. அவர் சொன்ன பொய் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? அபிமெலேக்குக்காக விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பர்ஃபெக்ட் ஆகட்டும், நான் சரியாகிறேன், நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாகிறேன், அதற்கப்புறம் நான் ஜெபிக்கிறேன். இன்னையிலிருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அபிமெலேக்குக்கு ஆண்டவர் இறங்கின தேவன், நாம் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நிச்சயம் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் தடைகளை ஆண்டவர் மாற்றுவாராம். எப்பொழுது மாற்றுகிறார்? யோபு உத்தமனாய் வாழ்ந்திருக்கிறான், யோபு அநேக துன்பங்களை சகித்திருக்கிறான். பட் only when he started to pray for his friends, அவனை சுற்றி இருந்து அவனை நிந்தித்தவர்களுக்காய் அவன் ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறது நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அதற்காக தான் அந்த பூமியில் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நம்மளுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறார், நமக்கு ரெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த நேரத்தில் நம்ம எதற்காக ஜெபிக்கணும், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 2 1-4 வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 1-4 வசனங்கள். இங்கே முதலாவது வேதம் கூறுகிறது, நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த தேசத்தில் ஒரு சமாதானமாய் வாழுவதற்கு,
ஒரு சந்தோஷமாய் வாழுவதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தேசத்தின் அதிபதிகள் ஒரு 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 நேர்த்தியாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் என்ன பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுகிறோம். அல்லேலூயா. நம்ம ஊரில் பாருங்க, திடீர்னு ஒருத்தன் வரான், இன்னொருத்தனை வெட்டி போடுறான். கேட்கறதுக்கு நாதி இல்லை, கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஒருத்தன் கீழே ஆக்சிடெண்ட்டில் செத்து கிடக்கிறான், அடிபட்டு கிடக்கிறான், அவனை தூக்கிட்டு போக ஒருத்தரும் இல்லை, ஒரு 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 அதிகாரி இல்லை, ஒரு ஒரு வழி இல்லை, ஒரு வாசல் இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு கொடூரமான மனிதனாக இருந்தாலும், அவன் கொலை செய்து அவன் அந்த கொலையில் அவன் சிக்குண்டு அவனுடைய சரீரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவனை கொண்டு போய் கரெக்டாக போய் அதே டைமில் ஒரு எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிற சலுகை அவனுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஊருக்கு போனால் இப்படி கிடைக்குமா? உனக்கு ஆளை தெரியணும், நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு எனக்கு ஆள் தெரியணும், அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டாக்டர் தெரியணும், அந்த டாக்டர் ஏமாத்தாமல் என்னை பார்க்கறதுக்கு நான் அந்த டாக்டரை ஏதாவது சிபாரிசு ரெக்கமெண்டேஷன்லாம் தெரியும். இப்படி பல விதமான கஷ்டங்கள் நம்ம தேசங்களிலே காணப்படுது. we are so privileged. இந்த தேசத்தில் இருக்கிறதுனால நம்ம எதை பற்றி கவலைப்படுகிறது. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு டிரைவிங் லைசன்ஸ், இந்தியாவில் போய் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி பாருங்கள், வயசாயிரும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களைய 10 தடவை நடக்க விடுவான். வெறுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே யாராவது ஒருத்தன் வெளியே நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு காசை கொடுத்தா தான் உடனே என்ன பண்ணுவான், அவன் லைசன்ஸை வாங்கி கொடுத்தான். ஆள் முகத்தை கூட பார்க்க மாட்டான். காசு உள்ளே போச்சுன்னா லைசன்ஸ் வெளியே வந்துடும். இங்கே அந்த மாதிரி இருக்கா, நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைசன்ஸை ஈஸியாக வாங்கிடுறீங்க. ஒரு ஐடியை ரெனியூ பண்ணணுன்னா ஈஸியாக வேணும், ஒரு பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணணுன்னா மெயிலே போட்டால் உங்களுக்கு வந்துடுது. ஹல்லேலூயா. இதற்கு எல்லாம் என்னது காரணம்? இந்த தேசத்தின் அதிபதிகள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு கிருபை இரக்கம். ஹல்லேலூயா. அவர்கள் நல்லா நடந்து கொள்ளும். ஆண்டவர் இந்த வசனம் கூறுகிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அவர் நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. we have to pray for our leaders, people in authority. அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படணும், அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு ஜெப குறிப்பு நம்ம வாழ்க்கையில் காண. we cannot be just enjoying. இந்த தேசத்தில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, எல்லா விதத்துலையும் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு, ஆனால் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கலைன்னா நம்மளை போல் செல்ஃபிஷ் ஆனவங்க யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கரெக்டா? எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு வாயிலிருந்து ஒரு ஜபம் கூட அந்த அதிகாரிகளுக்காய், அந்த தேசத்தின் அதிபதிகளுக்காய், ஒரு பிரசிடெண்ட்டுக்காய், கவர்னர்ஸுக்காய் ஒரு வார்த்தை இந்த 20 வருஷம் 10 வருஷத்தில் நம்ம ஒரு முறை கூட அவர்களுக்காய் ஜெபிக்கவில்லை என்றால் we are the most selfish of all people. ஹல்லேலூயா. சுயநலவாதிகள். நம்ம சுயநலவாதி. யாரோ ஜெபிக்கிறாங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? மழையை நன்மையானவர்கள் மீதும் பாவிகள் மீதும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிகாரிகளுக்காய் நாம் விண்ணப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இரண்டாவதாய் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் 5வது வசனம் கூறுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்கே யாருக்காக ஜெபிக்கணும் சொல்லுங்க, யாராவது இந்த வசனத்தை வாசிங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் வேற ஏதோ கண்டிஷன்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காக சபையார் ஜெபித்தாங்க? பேதுரு ஊழியக்காரராக இருக்கிறதுனால அவருக்காக என்ன பண்ணாங்க? ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அநேக வேளையில் நம்ம ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறத மறந்துடுறோம். ஆமென். இங்கே பார்க்கிறோம், சபையார் எல்லாம் கூடி தேவனை நோக்கி ஊக்கத்தோடு
ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. சபையார் தான் கூடினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எந்த ஒரு அப்போஸ்தலனோ சீஷனோ அந்த இடத்துல இருந்த மாதிரி தெரியல. ஆமென். சர்ச் அவர்கள் இணைந்து என்ன பண்ணார்களாம், பேதுருவுக்காய் அவர்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. we need prayers. ஆமென். நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்காக யாராவது ஜெபிக்கிறாங்களான்னு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியும். சும்மா சில நேரத்தில் மனசில் அந்த மாதிரி தோணும். ஆண்டவர் பேதுரு பிசாசு உன்னை புடமிடும்படிக்காய் என்னிடத்துல அதிகாரம் கேட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்தில், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நான் யோசிச்சு பார்த்தேன், பேதுருவுக்கு ஜெபிக்கிறதுக்கு இயேசு இருந்தார், நமக்கு ஜெபிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்ம எந்த சர்ச்சில் இருந்தாலும், எந்த ஊழியக்காரர் இடத்துல நம்ம வளர்ந்துருந்தாலும் பழக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், நினைவு கூர்ந்து அவர்களுக்காய் நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இங்கே பேதுரு ஒரு சிறையிருப்பில் இருக்கிறாரு. அவர் விடுதலையாகி வர்றதற்கு பேதுரு ஜெபித்தாரான்னு தெரியல, ஆனால் சபையார் கூடி அந்த ஜெபத்தை செய்தபடியினால பேதுருவினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பேதுருவுக்கு பாருங்க, சபை ஜெபிக்கிறாங்க, இயேசு ஜெபிச்சாங்க, இப்படி எல்லாரும் ஜெபிச்சு கடைசியில் பேதுருவை நடத்தி கொண்டு வந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பேதுரு நல்லா ஒரு சாட்சியாய் வாழ்ந்ததற்குரிய காரணம் இயேசுனுடைய ஜெபம். ஹல்லேலூயா. சபையாருடைய ஜெபம். அவர்கள் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணி அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்கள். ஹல்லேலூயா. நாமும் ஆண்டவரிடத்தில் நம்ம ஊழியக்காரர்களுக்காய் நாம் என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பலவீனத்தில் நமக்காய் அவர் என்ன பண்ணுகிறார், விண்ணப்பிக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். The Holy Spirit is interceding for us. ஆவியானவர் நமக்காக விண்ணப்பிக்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய பலவீனத்தில். பட் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், அதற்காய் விண்ணப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இணையிலிருந்து உங்களுடைய ஜெப குறிப்பில் ஊழியக்காரர்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆமென். யார் யார் இடத்துலலாம் நீங்கள் வளர்ந்தீங்க, பழக்கப்பட்டீங்க, யார் உங்களை ரட்சிப்பில் நடத்தினாங்க, அவர்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாய் எதற்காக ஜெபிக்க வேண்டும், கலோசியர் 4வது அதிகாரத்தில் 12வது வசனம் கூறுகிறது. வாசிங்க. கலோசியர் 4:12. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே யாருக்காக ஜெபிக்கிறாங்க, சபையாருக்காக அவர் எப்பாப்ராவ் ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம அதற்கு தான் அந்த உபவாச ஜெபங்களை வைத்திருக்கிறோம், அதற்கு தான் அந்த டெலிஃபோன் ப்ரேயர்ஸை நம்ம வைத்திருக்கிறோம், அதற்கு தான் வீட்டு ப்ரேயர்ஸை நம்ம வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அதில் நம்ம பங்கு கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அது சபையாருக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. சபையார் மத்தியில் அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் பெரிய காரியங்களை அவர்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றணும், அவர்களுக்குள்ளே வல்லமையை ஊற்றணும். அதற்கு யார் ஜெபித்தார்களா, ஒவ்வொருவர் அந்த சபைக்கு தலைமையாக இருந்த எப்பாப்ராவ் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நாம் அந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளும் பொழுது அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கும் பொழுது எல்லாரும் கடந்து வரணும் அந்த இடத்துக்கு. ஆமென். நான் ரொம்ப கடினமாக சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கே யோசனையாக இன்னும் ஒரு கொஞ்சம் கடினமாக பேசுகிறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து வர வேண்டும் பிரியமானவர்களே. கடந்து இணைந்து ஒருமனப்பட்டு நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த சபைக்கு ஒரு விடுதலையை ஏற்படுத்தும். சபை வளர்ச்சிக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வழி வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. வரவர்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம நம்மளுடைய சிந்தனைகளை அங்கே இங்கே செதற விட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துக்கு வந்து ஜெபிக்கிறதுனுடைய அர்த்தமே போய்விடுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம்னாலே ஒரே கசப்பாக இருக்குது. ஜெபம்னாலே ஒரு கஷ்டம், ஒரு சுமை, ஒரு பாரமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம ஜெபித்தாதான் அந்த சபைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான்காவதாய் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் லூக்கா 23, 27, 28 வசனங்களை வாசிங்க. லூக்கா 23, 27, 28. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்றாங்க. அந்த இடத்துல யாருக்காய் நம்ம பணிந்து பேச வேண்டுமா? நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. You as parents have to cry for your own children. நம்மளுடைய பிள்ளைகளுக்காய் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதா? நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே கொடுக்குறோம். பிள்ளைங்களுக்கு தேவையான சட்டைகளை வாங்கி கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாடை செய்து கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர். யூ cry for your children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும்? அழுது புலம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்து, if you don't pray for your own children, அதை விட ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பூமியிலே கிடையாது. ஹல்லேலூயா. you give everything for your children. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளுக்காய் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காம, ஒரு முழங்காலில் நிற்காம, ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபிக்காம நம்ம காலத்தை கடத்தும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நன்மையை உண்டு பண்ணாது. ஆமென். Hallelujah. It will never bring goodness in their life. It will never bring prosperity in their life. If we don't pray for our children, அவர்களுக்காய் அழுது புலம்பாமல் இருக்கும் பொழுது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு தாயினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மாத்திரம் அல்ல. யோபு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கணும்? யாரு பிள்ளைகளுக்காய் ஜெபித்தாரு? யோபு ஜெபித்தார். ஒரு தகப்பனாய் இருந்து அவர் என்ன பண்ணல, அவருடைய பிஸி லைஃப்பை வச்சு அவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருக்குது அவருக்கு. பயங்கர பிஸி மேன். எத்தனை இடத்துக்கு போகணும், எவ்வளோ அக்கௌண்ட்ஸை பார்க்கணும், இவ்வளோ சர்வன்ஸை பார்க்கணும், இப்போ எல்லாரையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து அவர் என்ன சொன்னாரா? அதிகாலமே எழுந்து அந்த பிள்ளைகளுக்காய் பலி செலுத்துகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டாராம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்கு ஒரு அழகாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்திரீகள் மாத்திரம் அழுது ஜெபிக்கிறதில்ல, தகப்பனும் முயற்சி செய்து இருவரும் ஒருமனப்பட்டு அவைகளுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீயை பார்க்குறோம். ஆண்டவரிடத்துல அவள் மண்டியிட்டு கேட்கிறா, ஆண்டவரே, என் பிள்ளைகள் என் மக இப்படியான ஒரு பிசாசு பிடித்த ஒரு நிலையில் இருக்கிறா. அந்த மகளை கூட்டிகிட்டு வரல, அந்த சகோதரி மாத்திரம்தான், அம்மா மாத்திரம்தான் வந்திருக்கிறாங்க இயேசுவை பார்க்கறதுக்கு. அவர்கள் இயேசுவினிடத்துல கெஞ்சி அவரிடத்துல மண்டியிட்டு கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு, அவள் சிந்தின கண்ணீரை பார்த்து, அவள் கதறின கதறலை பார்த்து, அவர் இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த அந்த விண்ணப்பத்தை பார்த்து அந்த சகோதரியினுடைய மகளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மகளை கொண்டு வரல, அந்த மகள் இயேசுவினிடத்துல தொடப்படலை. ஆனால் அந்த தாயினுடைய ஜெபம், அந்த தாயினுடைய அழுகை, அந்த தாயினுடைய கூக்குரல், அந்த பிள்ளைகளுக்கு பிடித்திருந்த பிசாசு அன்னையிலிருந்து விலகினது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த அந்த பலவீனம் அன்னையோடு நீங்கி விட்டது. ஹல்லேலூயா. பணிந்து பேசுகிற ஜெபம். நம்ம யாருக்கோ பணிந்து பேசுகிறோம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உன் பிள்ளைகளுக்காய் நீ பணிந்து பேசு. ஹல்லேலூயா.
யோபை போல நீ எழுந்து, நேரத்தோடு எழுந்து நீ என்ன பண்ணு, அவர்கள் தவறு செய்திருப்பார்களோ என்று எண்ணி நீ அதிகாலமே எழுந்து அந்த பிள்ளைகளுக்காய் பலி செலுத்து. அல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். கடைசியாய் நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு காரியம் யாக்கோபு 5:14-15 வசனத்தை வாசிங்க. இதான் கடைசி வசனம், இதோட முடிக்கிறேன். யாக்கோபு 5:14-15. ம் 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 ம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் யாருக்காக ஜெபிக்க சொல்லுகிறார்? யாருக்காக ஜெபிக்க சொல்லுகிறார்? பிணியாளிகளுக்காய், சிக் பீப்புளுக்காய் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். இங்கே நாமான் பாருங்க, ஆண்டவரிடத்துல போயிட்டு, அந்த எலிசாவினிடத்துல போயிட்டு எனக்காக விண்ணப்பியும் என்று சொல்லி எலிசாவினிடத்துல போய் அவர் கேட்கிறாரு. எலிசாவும் விண்ணப்பித்து அவர் சொல்லிட்டாரு நாமான்ட்ட, நீ என்ன பண்ணு, யோர்தான் நதியில் 7 முறை முழுகி எழுந்திரி, அப்பொழுது உனக்கு சுகம் உண்டாகும்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. விண்ணப்பிக்கிறவங்களும் விண்ணப்பிச்சுட்டாங்க, ஜெபிக்கிறவர்களும் ஜெபிச்சுட்டாங்க, அதை கேட்க வந்தவர்களும் கேட்டுட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளாமல் அவன் கடந்து போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அதற்கு தடையாக இருந்த காரியம் என்ன? அவனுடைய பெருமை, அவனுக்குள் இருந்த ஒரு எண்ணம், என்ன இது ஒரு ஜெபம், என்ன இது ஒரு இப்படி ஒரு வழியை சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி போன ஒரு மனிதன், அன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் கடந்து போக இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார், அவன் தன்னை தாழ்த்தினபடியினால அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த பலவீனத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், அதை விடுதலையாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு விண்ணப்பத்தின் ஆவி நமக்குள்ளே இந்த காலை வேளையில் கடந்து வருவதாக. ஆமென். எதுக்கோ நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த காலை வேளை ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே மற்றவர்களுக்காய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, பணம் சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பிள்ளைகளுக்கு அதை செய்து கொடுக்குறேன், அதை போய் விசிட் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பட் நான் ஜெபத்திலே நான் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு அடிக்கடி செய்த ஒரு காரியம் என்ன என்று சொல்லி வேதம் கூறுகிறது, தனியாக இப்போ அவர் என்ன பண்ணாரா, ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அவர் வேதத்தை எத்தனை முறை வாசித்தாருன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அவர் அடிக்கடி செய்த ஒரு காரியம் என்னது, ஜெபம் பண்ணினது. அல்லேலூயா. நாமும் அடிக்கடி அவரை போல நாமும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு விஷயம், கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வேண்டுவோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு விஷயம் எழுந்து நிற்போம், ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்துல பேசுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அந்த ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்காய் திறப்பில் நில்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திற்காய், இந்த சபைக்காய் திறப்பிலே நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்காய் திறப்பிலே நில்லுங்கள். ஹல்லேலூயா. பிணியாளிகளுக்காய் திறப்பிலே நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்காய் திறப்பிலே நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We all need our prayers. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒருவருடைய ஜெபங்கள் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, என்னோடு விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருக்காய், அவரோடு கூட ஜெபிக்கும்படிக்காய் அவர் விரும்பின தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட் இஸ் only through prayer. மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டுமா? உங்களுடைய கணவன் மனைவிக்கு விடுதலை வேண்டுமா? உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை வேண்டுமா?
கர்த்தர் எஸ்தரை போல ஒரு நோக்கத்தோடு கூட அந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே, இந்த பட்டினத்திலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறதற்குரிய ஒரு நோக்கம். ஹல்லேலூயா. There are many people who need your prayers. ஹல்லேலூயா. அநேகருக்கு உங்களுடைய ஜெபம் தேவையா இருக்கிறபடியினாலே கர்த்தர் இந்த பட்டினத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க அவரை பார்த்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இனிமேல் ஜெபிப்பேன் என்று சொல்லுங்க அவரிடத்துல. ஹல்லேலூயா. நீங்க தேடுகிற அந்த ஒரு மனிதன் நானா இருப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் குடும்பத்திற்கு திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனாய், மனுஷியாய் நான் இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த சபைக்காக திறப்பில் நிற்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக நான் நிற்பேன், என் கணவனுக்காக, மனைவிக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் இந்த காலை வேளையில் அகற்றுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஜெபத்தில் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க கூடாது, கேட்க கூடாது? இந்த காலை வேளையில் எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, ஜெபிக்க உட்கார முடியாதபடிக்கு எனக்கு இருக்கிற எல்லா டிஸ்டர்பன்ஸையும் அகற்றுங்க, எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் அகற்றுங்க ஆண்டவரே. என்னென்னமோ செய்கிற ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை செய்கிறேன், ஆனால் ஆண்டவரே விண்ணப்பிக்கிற ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படும்படி காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. I need the spirit of intercession, O Lord. ஆண்டவரே, மற்றவர்களுக்காய் பணிந்து பேசுகிற ஒரு ஆவி ஆண்டவரே, பணிந்து பேசுகிற ஒரு இருதயம், ஒரு சிந்தனை எனக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த தேசத்தின் அதிபதிகளுக்காய் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். வாயை திறந்தா எல்லா நேரமும் அது சரியில்லை, இது சரியில்லை, அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எவ்வளவு பேர் திறப்பில் நின்று அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. You have no right to complain if you don't pray. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, மற்றவர்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதற்கு எந்த ஒரு நமக்கு ரைட்ஸும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாராக. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் என்று சொல்லி விண்ணப்பிங்க பிரியமானவர்களே. இந்த பகுதியில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. We praise you Lord. We give you glory, glory, glory Father. Hallelujah. This is the time to pray. Hallelujah. This is the time to pray. Hallelujah. செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ளே ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அக்கினியை மூட்டும், ஜெப அக்கினியை ஊட்டும், ஜெப ஆவியை ஊற்றும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு அக்கினி பற்றி எரிவதாக, அக்கினி பற்றி எரிவதாக. ஓ ரிமா நிக்க ரபல ஷிக ரிபல கரப. ஹல்லேலூயா. பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. முடியலைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரிடத்தை பலத்தை கேளுங்க, சத்துவத்தை கேளுங்க. ஆண்டவர் பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Jesus. எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. என் கட்டுக்கள் முறிக்கப்படுவதாக, என் பலவீனங்கள் முறிக்கப்படுவதாக, என் சோர்வுகள் நீக்கப்படுவதாக. ஜெப ஆவி எனக்குள்ளே ஆண்டவரே வல்லமையாய் ஊற்றப்படுவதாக. ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. நித்திரையின் ஆவி எடுத்து போடப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கன நித்திரையின் ஆவி அகற்றப்படுவதாக ஆண்டவரே.
Hallelujah. Thank you Jesus. இறங்குங்கப்பா. இந்த காலை வேளையில் ஒரு வித்தியாசத்தை காண செய்யுங்கப்பா. காண செய்யுங்க. ஒரு சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. சிறையிருப்பை மாற்றுங்க. உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஓ ரிகா ரபனா ஷிகா ரிபலக ரபா. ஓ ரிமா நிகா ரபனா ஷிகா ரிபலக ரபா. கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. வல்லமை ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஜெபிக்க முடியலையே என்று சொல்லி கஷ்டப்படுகிறீர்களா? தேவனை நோக்கி அழுது புலம்புங்கள். Hallelujah. You seek him with all your heart. Hallelujah. முழு இதயத்தோடு அவரை தேடுங்கள். Hallelujah. இறங்கும் அப்பா, எனக்குள்ளே இறங்கும் அப்பா. ஆண்டவரே, என் நாவிலே ஒரு வல்லமையை வையும் ஆண்டவரே. என் முழங்கால்களிலே ஒரு வல்லமையை வையும் ஆண்டவரே. என் இருதயத்தில் ஒரு அக்கினியை மூட்டும் ஆண்டவரே. அக்கினியை மூட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya. எனக்குள்ளே ஒரு அக்கினியை மூட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya. பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறதை நிறுத்திவிட்டு தேவ சமூகத்திலே கடந்து வாங்கள் பிரியமானவர்களே. யோபு ஜெபித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையே உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். எனக்காய் அழாதீர்கள். ஹalleluya. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. Hallelujah. This is the time for transformation. Hallelujah. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவாராக. Hallelujah. Thank you Jesus. சோர்வடையாதீங்க பிரியமானவர்களே. சோர்வடையாதீங்க ஜெபிக்கிறதற்கு. Hallelujah. சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. நானே இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி யோபு நினைக்கல. Hallelujah. என் வாழ்க்கையே ஒரு தரித்திரமா இருக்குது, என் வாழ்க்கையே ஒரு பலவீனமா இருக்குது, நானே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே என்று சொல்லி அவர் ஜெபிக்க தவறவில்லை. Hallelujah. அவர் விண்ணப்பிக்க தவறவில்லை. Hallelujah. கர்த்தர் அவருடைய ஜெபங்களை கேட்டார். Hallelujah. Hallelujah. அந்த தரித்திரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். Hallelujah. அந்த எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டு இருந்த மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். Hallelujah. யோபு தன் சிநேகிதனுக்காய் விண்ணப்பம் பண்ணினான். Hallelujah. Thank you Jesus. Thank you Father. ஆபிரகாம் சோதோமுக்காய் விண்ணப்பம் பண்ணினார். Hallelujah. மோசே முரட்டாட்டம் உள்ள ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணினார். Hallelujah. கர்த்தர் அவருடைய ஜெபங்களை கேட்டார். Hallelujah. Thank you Jesus. Thank you Father. அப்பா, இந்த தேசத்தை நீர் ஒரு விசை அசைக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டினங்கள் அசைக்கப்படுவதாக. எங்கள் ஜெபங்கள் இந்த இடத்துல ஒரு வல்லமையை கொண்டு வருவதாக. தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவதாக. இந்த இடம் வெறுமையாய் போகாதபடிக்கு இயேசு சுவாமி ஒரு எழுப்புதலின் அக்கினி இந்த இடத்தை பற்றி பிடிக்கும்படிக்காய் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாராட்டின எல்லா கிருபை இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாம் உட்காரலாம்.